வணக்கம் மக்களே. உலகம் முழுக்க பெரிய பெரிய நாடுகள் G7ல பிஸியா இருக்கும்போது சீனா ஒரு பெரிய காரியத்தை பாகிஸ்தானுடன் நடத்தியிருக்காங்க. அது என்னன்னா 60 லட்சம் கழுதைகளுடன் ஒரு மாஸ்டர் பிளான் டீல். ஆமாம் நண்பா, பாகிஸ்தானின் தற்போதைய சூழ்நிலை ரொம்பவே கஷ்டமானது. கோடிக்கணக்கான மக்கள் வறுமை ரேகைக்கு கீழே தள்ளப்பட்டு லட்சக்கணக்கான ஆளுங்கள் 2 நேர உணவுக்காக கஷ்டப்படுறாங்க. செய்ய முடியாத நிலையிலும் இப்போது எந்த ஒளிக்கட்டை பிடிச்சுக்கலாம் என்ற நிலையில் உதவிய கழுதைகள் பாகிஸ்தானின் ஜிடிபிக்கு ஒரு ரீதியாக அள்ளிவிட்டிருக்காங்க. சமீபத்திய ரிப்போர்ட்கள் காட்டுவது போல பாகிஸ்தானின் கழுதைகளின் எண்ணிக்கை உருமாற்றமடையும் ஆரம்பத்தில் குறைந்தபடியே இருந்தது. சீனாவின் தானாஷா ஜின்பிங் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்குகிறார். பாகிஸ்தானின் நெடுஞ்சாலையில் கழுதைகள் உயர்ந்த மதிப்புடையவையாக மாறிவிட்டன. சீனாவுக்கு ஏன் இந்த பாகிஸ்தானின் கழுதைகள் தேவை என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தகவல் உங்களை அதிர வைக்கும் நண்பர்களே. இது G7 நாடுகளில் இடம்பெற்று அந்த மக்களையும் தன் அருமையினால் மூச்சு திணற வைத்திருக்கிறார். மக்களே, இந்த இடம் இத்தாலி. அங்குள்ள சந்தர்ப்பங்களை அவர் கண்ணில் பட்ட முதல் நொடியில் கைப்பற்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். இப்போ மறுபக்கம் பார்த்தால் பாகிஸ்தானில் பிரதமர் ஷஹபாஸ் ஷரீப் தன் பதவியேற்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் பின்னாடி ஒரு புதிய தொழிலில் இறங்கிவிட்டிருக்கிறார். அது என்னவென்றால் பாகிஸ்தானில் உள்ள கழுதைகளை சீனாவுக்கு விற்க திட்டமிட்டிருக்கிறார். ஏனெனில் உலகம் பரவலாக கழுதைகளின் எண்ணிக்கையில் பாகிஸ்தான் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. எத்தனை அமர்க்களம்! 6 மில்லியன் கழுதைகள் உள்ள இந்த நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கழுதையை காண்பீர்கள். மக்கள் தங்களை விட்டு போகலாம், ஆனால் கழுதைகளை மட்டும் அவர்கள் விட்டு போவதில்லை என்பது விந்தையின் உச்சம். ஓஹோ, இப்போது கதையா இருக்கு பாருங்க. நம்ம பாகிஸ்தான் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கு. அதை தீர்க்க யாரு முன்னாடி வராங்கன்னு தெரியுமா? ஜான்வரை பாருங்க. நம்ம பாகிஸ்தான் கவர்மெண்ட் நினைச்சி பாருங்க, கண்ணுல கண்ணீர் வராதா? அந்த பலவீன நிலையை மாற்ற அவங்க ஒரு புது பிளான் போட்டிருக்காங்க. நம்ம அன்பில் சக்தி வாய்ந்த பாகிஸ்தான் இப்போ சரி ஹீரோவாகி போட்ட ஒரு வியாபார பிளான் என்ன தெரியுமா? அங்க உள்ள டன் கணக்கில் இருக்கும் டாங்கீஸ் எல்லாமே கொண்டு விடுற ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்க்கா எங்க அந்த போக வேண்டிய விட்டு சைனா நேரா எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நேரா ட்ரக் மூலமா ரோட் வழியா நாம அனுப்ப வேண்டியதில்லை. பணம் பார்த்தாலோ எக்ஸ்ட்ரா சேவ் செய்ய முடியும். கேட்டா சைனா பார்த்தாலே பாகிஸ்தானுக்குள்ள நமக்கு ஒரு பெரிய லைஃப் லைன் தரும் சக்கரவர்த்தினாரே. இப்போ உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல பாகிஸ்தானின் எக்கனாமிக் நிலையை இன்சைட் கொடுத்த இருக்கும். ஒரு நாளைக்கு 14 பில்லியன் பாகிஸ்தானி ரூபீஸ் கடன் வாங்கிக்கிட்டு டெட் சேர்க்க பார்க்கிறாங்க. ஜிடிபி போனா $377 பில்லியன் இருக்கு. அதுல 40 விழுக்காடு சுமார் $125 பில்லியன் வெளிநாட்டு கடன் இருக்கு. இந்த கதையை மனசுல வச்சுக்கோங்க. பாகிஸ்தானின் நிலை என்னவோ அவசர வேளையில் ஒரு தீர்வு காண்பதுதான் டாங்கீஸின் அசுர சக்தி மூலமாகும். அட, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாகிஸ்தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல இப்போ எவ்வளவு இருக்கு தெரியுமா? கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. வெறும் $8 பில்லியன் தான் இருக்கு. நம்ம இந்தியா பாருங்க, $655.8 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு. சீனா பக்கம் பார்த்தா அங்க $3.2 ட்ரில்லியன். பாகிஸ்தான் இந்த பணத்தை சீக்கிரம் திருப்பி போடக்கூடாதுன்னா வேற நாடுகள் இவங்களை நம்பாம அபிஷியல் டெஃபால்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்து விடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்களா? பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி நடக்காம போயிடும். உணவுப் பொருள்கள் கிடைக்காமல் போய் பருப்பு, அரிசி விலை வானத்தை நோக்கி பறக்கும். மக்கள் பட்டினியால துடிக்கும் காட்சி வரும். இதுல முதல் பொறுப்பு யார் தெரியுமா? அந்த பாகிஸ்தான் அரசே. அந்த அரசிலும் மிலிட்டரியும் தலையிட்டு பாலிட்டிஷியன்கள் ஓரம் கட்டிய பொதுமக்களின் நிலைமையை மறந்து சொந்த செல்வாக்குகளையே கவனிக்கிறாங்க. நமது பாகிஸ்தானின் ஷெஹபாஸ் அரசு இந்த பேசாத ஜான்வர்கள் ஹான் டான்கியா கேட்கவாவாம். ஆனால் இந்த ஜான்வர்களுக்கு இவ்வளவு பெரிய டிமாண்ட் என்பதால் சீனாவிலேயே இவை குறைந்துவிட்டன. ஒரு ரிப்போர்ட் பார்த்தால் 1992 முதல் 2019 வரை சீனாவில் இந்த ஜான்வர்களின் எண்ணிக்கை 76% குறைந்துவிட்டது. அருமையாகிவிட்டான். சீனாவின் மார்க்கெட்டில் வருடம் ஒன்றுக்கு 40 முதல் 50 லட்சம் ஜான்வர்களுக்கான டிமாண்ட் இருந்தாலும் சீனா மட்டும் 1.8 மில்லியன், அதாவது 18 லட்சம் ஜான்வர்களை மட்டுமே சப்ளை செய்யக்கூடிய நிலைமையில் உள்ளது. இதனால் சீனா நைஜர் மற்றும் புர்கினா ஃபாசோ போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இந்த ஜான்வர்களை இம்போர்ட் செய்து வருகின்றனர். ஆனால் 10 வருடத்தில் சீனா இந்த இரு நாடுகளிலிருந்து இம்போர்ட் செய்தது அதிர்ச்சி அளிக்கும் அளவில் அதிகமாகும். ஏனெனில் அங்கு இந்த ஜான்வர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. ஆப்பிரிக்காவில் இந்த ஜான்வர்கள் அழிந்துவிடும் நிலைமையை அடைந்துவிட்டன. அட, விழிப்போடு கேளுங்க மக்களே. கடந்த 100 வருஷங்களாக சைனா மக்கள் டோங்கிகளை வாங்கி சாப்பிடுது. இல்ல, அத மட்டும் இல்லாம டாங்கி மீட் ஒரு பெரிய லெவல் வரை சுவைக்கும்படிக்குள்ள ஒரு அப்சஷன் உண்டு அவங்களுக்கு. இல்லையே, எத்தனை வைல்ட் லைஃப் நாம் பார்க்கிறது. அதை விட சீனால ஒரு தலைமுறை முழுக்க டோங்கிகள் டெமண்ட்ல உச்சம் பெற்றிருக்கு. சைனா இல்லைன்னா வேர்ல்ட்ல டாங்கி சங்கியில ஒரு நிலைமை நாம் கற்பனை கூட பண்ணிக்க முடியாது. அதை விட சந்தோஷமா ஆராய்ச்சி சிலி, ஜிம்பாப்வே, பாகிஸ்தான்
எல்லாம் them donkey brewers travel கார்னர்ல உள்ளாரு சைனா. ஓகே, கவலையுடன் கேட்பீர்களா, என்னால் சின்ன டாங்கி மீட் மட்டும் தான் சிங்கப்பூர் ஸ்டைல் போக் பன்ஸ் வர பிரபலமா? இல்லை, டாங்கி ஸ்கின்னு ஒரு பெரிய டீல் இருக்கு. அதுக்கு ஒரு ட்ரெடிஷனல் மெடிசன் உண்டு, பெயர் ஏஜா. இதை கேட்டு மிரண்டு போகாதீங்க. லாஸ்ட் இயர் சைனா ஷா சொல்லி ஸ்ரீலங்கா இருந்து 1,00,000 மங்கிஸ்களை கொண்டு வந்தாங்க. எல்லாம் வைல்ட் லைஃப் ரசிகர்களுக்கும் சைனீஸ் கலினரி எக்ஸ்பர்ட் ட்ரீட். இப்போ வரை பெயிண்டர் சைனா இருந்து கம் பெயிண்டர் அமெரிக்கா வரை அசந்து போனாங்க. ஜெட்லினக்ஸ் மூலம் சீனாவில் தற்போது கோப்ரா பாம்பின் நஞ்சிலிருந்து மருந்துகளை தயாரிக்க கூடும், கேள்விப்பட்டதா? சீனாவின் ஒரு கிராமத்தில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பாம்புகளை வளர்த்து வருகின்றனர். இந்த கிரமியான செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கவும். இப்போது சீனா மற்றும் பாகிஸ்தானின் தங்கி டீலை பற்றி பேசுவோம். பாகிஸ்தான் ஏற்கனவே சீனாவுக்கு 5 லட்சம் கடத்தியுள்ள கதைகள் தான். ஆனால் இந்த முறை வருடாந்திரமாக 10 லட்சம் கதைகளை எக்ஸ்போர்ட் செய்ய டீல் நடக்கிறது. சீனா மார்க்கெட்டில் ஒரு கதை 15 முதல் 0,000 வரை விற்கப்படுகிறது, புரிகிறதா? இப்போது ஷஹபாஸ் அவர்கள் இந்த லட்சக்கணக்கான கதைகளை விற்று செம்ம லாபம் பார்க்க போகிறார்கள். எக்ஸைட்டட் ஆகாதீர்களா மக்களே? 2022இல் சீனா பாகிஸ்தானின் நாய்களை வாங்க ஆர்வம் காட்டியது அதிர்ச்சியூட்டும் தகவல். சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவின் எதிரிகள் என்பது புதிய செய்தி அல்ல. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பெரிய டீல் உருவாக்க முயன்றன. கடந்த பிரச்சினைகளை தாண்டி சீனா பாகிஸ்தானுக்கு அரபு கடன்கள் வழங்கியது. பதிலுக்கு பாகிஸ்தான் பெரிய இடங்களையும் போர்ட்களையும் சீனாவுக்கு விற்றுவிட்டார்கள். இப்போது சீனா நாய்கள் போன்ற அனிமல்ஸ் உணவுக்கு கேட்டுக்கொண்டதும் பாகிஸ்தான் சப்ளை ஆரம்பித்தது. ஆனால் உலகம் மீண்டும் பயப்படத் தொடங்கிவிட்டது. ஏனெனில் சீனாவில் தோன்றிய பல கொடிய வைரஸ்கள் உலகளாவிய பீதியை உண்டாக்கின்றன. நம்மையும் இந்த திடீர் மாற்றங்கள் என்ன கதி கட்டப்போகின்றன என்ற கேள்வி இப்போது எல்லோரின் மனதிலும்